போகிறாரா அல்லது வேறு வகையான ஏற்பாடுகள் செய்யப்படுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமாக முன்வைக்கப்படக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன. இது குறித்து தான் இன்றைய சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். அரங்கத்தில் 3 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஇஅதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திருமிகு கோகுலேந்திரா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மருத்துவர் யாழினி, அனைவருக்கும் வணக்கம். நேரலையில் நம்மோடு இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ். அதேபோல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. அனைவருக்கும் வணக்கம். ஷானவாஸ், உங்கள்கிட்ட தொடங்குற இந்த முடிவுகளை, மாநிலத்தினுடைய முடிவு தேசிய அளவில் எப்படி பாக்குறீங்க? பாஜக மிகப்பெரிய வலிமையான கட்சி, மிகப்பெரிய அளவுக்கு அதிகார அமைப்புகளை பயன்படுத்துகிற கட்சி. பாஜக கேட்டுக்கொண்டாலும் கேட்டுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களாக களத்தில் இறங்கி பணியாற்றுவதற்கு RSS என்கிற ஒரு வலிமையான கட்டமைப்பு இருக்கிறது. தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள். எளிதில் மக்களிடம் எதிர்மறையான கருத்துக்களை வைத்து பிரச்சாரத்தை வலிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய அவர்களுக்கு அந்த எதிர்மறையான பரப்புரை என்பது எப்போதும் கை கொடுக்கும். இப்படி எல்லா வகையிலும் சாதகமான அம்சங்களை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எதிர்த்து ஜனநாயக தளத்தில் நின்று போராடி ஒரு இடத்தில் வென்றால் கூட அது மிகப்பெரிய வெற்றி. அவர்களை வீழ்த்துவது அவ்வளவு எளிதானதல்ல, அவ்வளவு சாதாரணமானதல்ல. அவர்களை வீழ்த்துவது மிகவும் கடினமான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு கடினமான பணியை மேற்கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் பயணித்து, குறிப்பாக வடமாநிலத்தில், அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் மதத்தை வைத்து ராமர் கோயிலை கட்டி எழுப்பி அந்த இடத்திலேயே இன்றைக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை வந்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறோம் என்றுதான் பொருள். எங்களுக்கு வேலை செய்வதற்கு தேர்தல் ஆணையம் இல்லை, எங்களுக்காக நாங்கள் நினைக்கிற திசையில் பயணிப்பதற்கு ED இல்லை, CBI இல்லை, எந்த ஒரு அமைப்பும் இல்லை, எங்களுக்காக பரப்புரையை செய்வதற்கு ஊடகங்கள் இல்லை, நாங்கள் நினைக்கிற கருத்தை நாட்டின் கருத்தாக, நாட்டு மக்களின் கருத்தாக கொண்டு அவர்களின் தலையில் எழுதுவதற்கு இங்கே லாபி இல்லை. எதுவுமே இல்லாமல் கையறு நிலையில் நின்று இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். பாஜக 400 இடங்கள் என்று குறித்து வைத்தார்கள். இன்றைக்கு 4 மணியிலிருந்து மோடியின் வீட்டிலிருந்து ஊர்வலமாக சென்று பாஜக அலுவலகத்தில் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடலாம் என்று திட்டமிட்டிருந்தார்கள். 400 சீட் ஜெயித்த பிறகு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம், ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவோம், மோடி நேருவை விட பெரிய தலைவர் என்பதை நிரூபிப்பார், 3வது முறையும் அவர் பிரதமராக 400 சீட்டுகளோடு வந்து அமர்வார் என்றெல்லாம் அவர்கள் கட்டவிழ்த்து விட்ட பரப்புரை இன்றைக்கு முட்டு சந்தில் முட்டிக்கொண்டு நிற்கிறது. இன்றைக்கு ஒரு மாநில கட்சியிடம் போய் அவர்கள் தொங்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கீழ் இறங்கி இருக்கிறது பாஜக என்பதற்கு ஒரு சான்று. நாங்கள் மாநில கட்சிகள் எழுச்சி பெற வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டிருப்பவர்கள். எனவே மாநில கட்சிகள் எழுச்சி பெற்று தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளிடம் வந்து நிற்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டிருப்பவர்கள். எனவே எங்களுக்கு இது மகிழ்ச்சி. ஆனால் பாஜக இதை உறுத்தலாகத்தான் பார்க்கும். மாநில கட்சிகள் எழுச்சி பெறுவதையோ மாநிலங்களுக்கான முன்னுரிமை கிடைப்பதையோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உடையவர்கள் இன்றைக்கு நிதிஷ்குமாரிடமும் இன்றைக்கு நம்ம சந்திரபாபு நாயுடுவும் கூட்டணி கட்சிகளோடு பேசுகிறார்கள் அப்படிங்கிறது இயல்பான ஒரு பேச்சுவார்த்தை தானே ஷானவாஸ்? எப்படி இந்தியா கூட்டணியில இருந்த நிதிஷ்குமார் பேசி அழைச்சிட்டு போனாங்களா? இல்ல, சந்திரபாபு நாயுடு அவருடைய கூட்டணியில இருக்கிறவர் தானே, NDA கூட்டணியில இருக்கிறார். அதே போல நிதிஷ்குமார் NDA கூட்டணியில இருக்கிறார். கூட்டணியில இருக்கக்கூடியவர்களோடு அவர்கள் பேசுகிறார்கள். இந்தியா கூட்டணியில இருந்து கூட அவர்களோடு பேசுகிறாங்கல்ல சந்திரபாபு நாயுடுவோடு. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் கருத்தொற்றுமையோடு இருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கை ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது கிடையாது. காங்கிரஸ் கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கைக்கும் நாங்கள் கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கைக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நாங்கள் சொல்வதை ராகுல் சொல்கிறார், ராகுல் சொல்வதை நாங்கள் சொல்கிறோம். ஆனால் சந்திரபாபு நாயுடு சொன்ன தேர்தல் அறிக்கையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டதா? அவருடைய படத்தையே போடாமல், மோடியுடைய படத்தையே போடாமல், மேடையிலேயே அந்த தேர்தல் அறிக்கையை வாங்காம, கையால வாங்காம அவர்கள் முரண்பட்டு நின்ற காட்சியை பார்த்தோம். பாஜகவை எதிர்த்துத்தான் அவர் கூட்டணியை விட்டு வெளியே வந்தார். ஆந்திர மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து கேட்டு அதை பாஜக கொடுக்கவில்லை என்று கடுமையாக விமர்சித்தார். இப்போதும் பாஜக முஸ்லிம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிறது. நான் முஸ்லிம் இடஒதுக்கீட்டை தருவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து வென்றிருக்கிறார். அப்ப அவர்களுக்கு இடையில மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறது. எங்களுக்கு சந்திரபாபு நாயுடு இடையில எந்த முரண்பாடு கிடையாது. எனவே நாங்கள் பேசுவது என்பது இயல்பானது.
எனவே நாளைக்கு காட்சிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல மாற்றத்திற்கான அறிகுறி. இதுவரைக்கும் மோடி பிரஸ் மீட் நடத்தல. எப்போதுமே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கொண்டாடுவாங்க, அமைதியா இருக்காங்க. இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தந்திருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிற ஷான்வாஸ், நம்ம பேசல ஆச்சாரி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தப்படவில்லை அப்படிங்கிறதுல இருந்து ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது விமர்சகர்கள் சொல்லக்கூடியது பிரதமர் யாருங்கிற கேள்வி வரைக்கும் இப்ப எழுந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படியான கேள்விகள் இருக்கிறதா? பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்ன? நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் மிக்க நன்றி, எங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விவாதத்தில் நான் பங்கு கொள்கிறேன். ஆலூர் ஷானவாஸ் சொல்லும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாரு, நாங்க மற்றவங்கள்ட்ட போய் ஆள் பிடிக்கிறோம், மற்ற கட்சிகள்கிட்ட தொங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலி இது இவங்க ரெண்டு பேருமே, அதாவது நிதிஷ்குமாரோடைய ஜேடியூவா இருந்தாலும் சரி, டிடிபி கட்சி ஜனசேனா ஆந்திரால, இவங்க மூணு பேருமே எங்களுக்கு ப்ரீபோல் அலையன்ஸ், அதாவது தேர்தலுக்கு முன்பு நாங்கள் அமைத்த கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் அவர்கள் உறுப்பு கட்சிகள். சோ நாங்க தான் போய் யார்ட்டையோ கெஞ்சி கூத்தாடி வாங்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவையான அளவு, அதாவது 272 சீட்டுகள் இருந்தால் ஆட்சியை அமைக்கலாம். இப்ப 200 உங்களுடைய ஸ்கிரீன்ல 291 காட்டுறீங்க. அது இன்னும் இது பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. 290, அது 294, 96 அப்படின்னு போயிட்டு இருக்குது. சோ எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய பாஜகவுக்கான தனித்த மெஜாரிட்டிங்கிறது இருக்கா? 239 இடங்கள்ல இப்ப பிஜேபி டோட்டலா இருக்கு அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் அட் பிரசன்ட். இது போதுமான எண்ணிக்கை இல்லதானே? 272க்கு குறைவாக இருக்கும் போது வேறு கட்சிகளை, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் வேறு கட்சிகளை நம்ப வேண்டிய இடத்தில் பாஜக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் பாஜகன்னு தனியா போய் நாங்க அணுகல. நாங்க என்டிஏ அப்படின்ற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியா தான் நாங்க போய் வாக்காளர்களை சந்தித்தோம். இது இப்ப கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி எப்ப வரும், இது மாதிரி பிரச்சனைகள் வரும்னா, போஸ்ட் போல் அலையன்ஸ். இப்ப 2004 காங்கிரஸ் வாங்கினாங்க இல்லைங்களா, 145 சீட்டு தான் வாங்கினாங்க. அதுல பாஜகவுக்கு அந்த 272 தொட முடியாத சமயத்துல அவங்க மற்ற கட்சிகள் எல்லாத்தையும், அதாவது பாஜக தவிர, சிவசேனாவை தவிர மீதி எல்லா கட்சிகளையும் உருவாக்கி ஒரு கூட்டணியை அவங்க போஸ்ட் போல் அலையன்ஸா உருவாக்கி UPA 1 அப்படின்ற பேர் கொடுத்த. இன்ஃபேக்ட் அதுக்கு நான் அடிக்கடி சொல்வேன், UPA 1 அந்த UPAன்ற பேர் கொடுத்தது கூட கலைஞர் தான். ஏன்னா அந்த UPA பேர் கொடுக்கும்போது அதுக்குரிய எழுதுனது அவர் சொல்லி, நான் எழுதி அதை அப்புறமேட்டு என்னுடைய அலுவலகத்துல கொண்டு போய் அதை தயார் பண்ணி, தமிழ்ல முதல்ல தயார் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல தயார் பண்ணி, அதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி என்னுடைய கம்ப்யூட்டர்ல தான் அதை பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்து, அப்புறம் சோனியா காந்தி போய் அதை ஸ்டேட் கிளைம் பண்ணாங்க. ஏன்னா அந்த இன்னைக்கு என்ன நடக்க போகுது எல்லாம் கடந்த காலம். இப்போ நான் எதுக்கு இதை தகவல் கொடுக்குறேன்னா, நான் போஸ்ட் போல் அலையன்ஸ், ப்ரீ போல் அலையன்ஸ் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு 2014 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 31% நாங்கள் வாக்கு வாங்கி 282 தொகுதிகள் பெற்றிருந்தோம். அதுக்கப்புறம் 2019 37.3% வாக்கு வாங்கி 303 சீட்டுகள். இன்னைக்கு தேதிக்கு நாங்க 39% பெற்றிருக்கிறோம், 245. ஆனா சார் 36.73% சார் தற்போதைய நிலை. இல்ல இது இன்னும் வந்துகிட்டு இருக்குது, டேட்டா வந்துகிட்டு இருக்குது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையை சொல்றேன் சார். உங்களுக்கு கூடுதலா டேட்டா இருக்கலாம். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, காலையிலேயே சொன்னீங்க எங்க டேட்டா படி 3 மணிக்கு இப்படி வரும் அப்படின்னும். அது வராத போது நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கையை பார்க்கிறோம். ஓகே ஃபைன் ரைட். இப்போ பாஜக 245, அது 272க்கு கீழே தான் இருக்குது. ஆனா அதே சமயம் 272க்கு மேல இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்டிஏ ஆட்சி அமைய இருக்கிறது. அதிலும் குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார். நாளை அதுக்குரிய, நாளை அல்லது நாளை மறுநாள் அதுக்குரிய மீட்டிங் நடக்கும். அடுத்தது ஆலூர் ஷானவாஸ் ஒரு முக்கியமான
பாயிண்ட் சொன்னார். ஏதோ எங்களுடைய கட்சி ஆபீஸ்ல எல்லாம் வந்து எதுவுமே இல்லாம எந்த ஒரு கொண்டாட்டமும் இல்லாம அமைதியா இருக்குதுன்னு தயவு செய்து திட்டமிட்டபடி நடக்கலாங்க. இல்ல, உங்களோட ரிப்போர்ட்டர் எங்க பார்ட்டி ஆபீஸ்ல தான் இருக்காரு. தயவு செய்து அவருக்கு வந்து நேரில் எடுத்து காட்டுங்க. அங்க வந்து மேல தாளத்தோட இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரைம் மினிஸ்டர் எங்க பார்ட்டி ஆபீஸ்க்கு வர இருக்கிறார். எங்களோட தொண்டர் இதுவரைக்கும் நடக்கலன்னு சொன்னாரு, வரப்போறாருங்கிற செய்தியை நீங்க சொல்லிருக்கீங்க. வந்த பிறகு பிரதமர் என்ன சொல்றாருங்கிறதை கேட்கலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.